வணக்கம் மக்களே, இது உங்கள் ஸ்மார்ட் மேன் சேயிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டீப் வாய்ஸ்ன்றது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ யாருக்கெல்லாம் லீடரா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மற்ற யாரும் பார்க்க வேண்டாம். முதல்ல டீப் வாய்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி ஆண்களுக்கு 85 ஹெர்ட்ஸ்ல இருந்து 165 ஹெர்ட்ஸ் வரைக்கும், பெண்களுக்கு 160 ஹெர்ட்ஸ்ல இருந்து 255 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ஹெர்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வாய்ஸ் ஃபெமைனாவும், எவ்வளவுக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வாய்ஸ் மெஸ்குலைனாவும் இருக்கும். ஸோ ஒரு டீப் வாய்ஸ் அப்படின்றது 85 அண்ட் அதுக்கும் கீழே ஹெர்ட்ஸ் போறதை பொறுத்து இருக்கு. அடுத்ததா டீப் வாய்ஸ் கொண்டு வரதுக்கான 3 சிம்பிளான டெக்னிக்கை பார்ப்போம். உங்களில் எத்தனை பேருக்கு மார்கன் ஃப்ரீமேனை தெரியும்? இவரை தெரியாதவங்கலாம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துலையாவது இவரை பார்த்துருப்பீங்க. இவருக்கும் 20 வயசு வரைக்கும் ரொம்ப நார்மலான வாய்ஸ் தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் செஞ்ச ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸினால இவருக்கு பயங்கரமான டீப் வாய்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னன்னா யார்னிங். எஸ், கொட்டாவி விடுறதுனால நமக்கு டீப் வாய்ஸ் கிடைக்கும். காரணம், நம்மளுடைய நெக் மசில்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு டீப் வாய்ஸ் வரும். உதாரணமாக, நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டீப் வாய்ஸ் இருக்கும். அண்ட் அப்புறம் போக போக அது நார்மல் ஆகிடும். ஏன்னா நம்ம தூங்கும் போது நம்மளுடைய நெக் மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுனால நமக்கு காலையில் எழுந்ததுமே அந்த மாதிரி ஒரு டீப் வாய்ஸ் வருது. சரி, இதை இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 2-3 தடவை சும்மாவே ஃபேக்காக யான் பண்ணுங்க, அதாவது கொட்டாவி விடுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு 15 to 20 டைம்ஸ் அதுவாகவே கொட்டாவி வர ஆரம்பிச்சிடும். இதனால உங்கள் நெக் மசில்ஸ் பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு டீப் வாய்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் யுவர் நெக் மசில்ஸ். எப்படி உங்கள் நெக் மசில்ஸை ரிலாக்ஸாக வச்சா டீப்பர் வாய்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கனாலும் டீப்பர் வாய்ஸ் கிடைக்கும். உங்களில் எத்தனை பேர் கைதி மூவி வில்லன் அர்ஜுன் தாஸோடைய நெக் மசில்ஸை நோட் பண்ணியிருப்பீங்க? அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அவரோட டீப்பர் வாய்ஸை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளான விஷயம்தான். உங்களோட கூகுள் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா டாப் ரேட்டட் ஆப்ஸை அதுவே லிஸ்ட் பண்ணும். அதில் நல்ல ரிவ்யூவில் இருக்க ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நெக் மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அண்ட் டீப்பர் வாய்ஸையும் அச்சீவ் பண்ணலாம். 3வது மற்றும் கடைசி முக்கியமான டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். நீங்கள் முதல்ல சொல்லியிருக்க 2 டெக்னிக்கையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலுமே கூட இந்த 3வது டெக்னிக்கை நீங்கள் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீப்பர் வாய்ஸ் கிடைக்காது. காரணம், ட்ரையான த்ரோட்டில் என்றைக்குமே டீப்பர் வாய்ஸ் வராதுன்றதுனால தான். எப்பயுமே நீங்கள் தண்ணி குடிச்சு உங்களோட உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, உங்களோட த்ரோட்டையும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இது உங்களோட டீப்பர் வாய்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவில் சொன்ன ட்ரிக்ஸை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டீப்பர் வாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதை தவிர புக் சம்மரி, புக் ரிவ்யூ, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபேஷன் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்தாலோ, எல்லாரை விட ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி இருக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி மக்கள்.